தம்பி நல்லா கவனிக்க. இது என்னன்னு பாரு. ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் போய் நாங்கள் கடிதம் கொடுத்தோம். பாரு, முதல்ல என்ன எழுதிருக்கு பாரு, சக்தி மசாலா. நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தவும். சீமானின் பின்னணியும் சக்தி மசாலாவோட பின்னணியும் இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீமான் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருப்பாப்புல. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, சக்தி மசாலாவை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வரோம். அது ஏன்னா ஆர்டர் படி, அதாவது வருஷப்படி அது 2வது இடம் நடுவுடால இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருப்பார். அவரோட 2வது குற்றச்சாட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா, அதாவது குஜராத்தில் கர்நாடகாவில் இந்த மாதிரி தமிழை நடுவுடால ஆர்டர் படி கடைசியாக வருமா இல்லை நடுவுடால வருமா என்று 2வது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். சீமான் வைத்த குற்றச்சாட்டுலாம் சரி, ஓகே, ஒரு வகையில் ஏற்றுக்கலாம், ஏதோ தமிழ் ஆர்வத்தில் இருக்காருன்னு ஏற்றுக்கிடலாம். ஆனால் அதே இது இன்னொரு, அதாவது சக்தி மசாலுக்கு எதிர் நிறுவனம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிறுவனம் தமிழை சுத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க. அப்போது என்ன செஞ்சுருக்கணும் சீமான் அவர்கள், முதல்ல அந்த இன்னொரு நிறுவனத்தை அந்த நிறுவனத்தையும் எதுக்கு தமிழை சுத்தமாக புறக்கணிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் சக்தி மசாலாவை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் இவர் சக்தி மசாலாவை மட்டும் பேசியிருக்காரு. இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது, அதை சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் சொல்லுது எங்கள் கடமை. அது மெயினாக சொல்லக்கூடியது மதம் தான் காரணம். அதை பின்னாடி என்னங்கிறத நான் பின்னாடி விவரிக்கிறேன். முதல்ல சக்தி மசாலாவை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல நல்ல விஷயத்தை பற்றி நம்மளை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தா கெட்ட விஷயத்தை பற்றி பேசிக்கலாம். சக்தி மசாலா, இந்த சக்தி மசாலாவோட நிறுவனர் PC துரைசாமி, அவரது மனைவி சாந்தி துரைசாமி. இவ 2 பேர் தான் இந்த சக்தி மசாலாவோட நிறுவனர். இந்த நிறுவனம் தொடங்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஈரோட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம், மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் கிடையாது, ஒரு மிக சாதாரண ஆனால் ஒரு நல்ல நிறுவனம் தான் இந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தில் மிக முக்கியமாக ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நிறுவனம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவர்களை சோம்பேறிகளாக்கல. அந்த கை கால் ஊனமுற்றவங்களுக்கும் அந்த கண் தெரியாதவங்களும் அவர்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலைக்கு ஏற்றாப்புல ஊதியம் வழங்கி அவர்கள் குடும்பத்திற்கும் நல்லது செய்து, அதற்கு என்ன அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு போகணும், என்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ விஷயத்த அந்த நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் கிடையாது, இந்த நிறுவனம் அதோட மட்டும் நிற்கல. கொரோனா காலகட்டத்தில் 5 கோடி, அதற்கப்புறம் காலகட்டத்தில் ஒரு 5 கோடி, கொரோனா காலகட்டத்தில் 2 தவணையை 10 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு சாராத ஒரு நிறுவனத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. அது இல்லாமல் இந்த நிறுவனத்து கையில் இந்த நிறுவனம் விருது வாங்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்டேயும் விருது வாங்கியிருக்காங்க. நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் ஔவையார் விருது அந்த சாந்தி துரைசாமி அவர்கள் இந்த நிறுவனம் வாங்கியிருக்கு. அவ்வளோ ஒரு நல்லது பண்ணி இந்த நிறுவனம் மக்களுக்கும் சரி, அவர் தொழிலையும் ரொம்ப சுத்தமாக நடந்துக்கிடுற ஒரு நிறுவனம் தான் இது. ஆனால் சீமான் பின்னணியை எடுத்துக்கிடுவோமே, இந்த நிறுவனத்தை குறை சொல்கிற நம்ம சீமான் பின்னணியை எடுத்துக்கிடுவோமே. ஒரு ஈழ விதவை பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவோம், அதுவும் தமிழ் ஈழ விதவை பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு தெலுங்குச்சியை கட்டியிருக்காப்புல. வீட்டில் வளர்க்குற நாய் ஒரு ஃபாரின் நாய். அவர் என்ன சொன்னார், திருநாய் நம்ம வீட்டு நாய் திருநாய் ஆக்கப்பட்டு இருக்கிறது என்று நல்லா நரம்பு புடைக்க பேசியிருப்பார். ஆனால் அவர் வீட்டில் வளர்க்குறது ஒரு ஃபாரின் நாய். காரு இசுஜு காரு ஒரு வெளிநாட்டுக்காரு. முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர் சுய ஒழுக்கத்தை இதுவரைக்கும் அவர் கடைபிடித்தது கிடையாது. நாம் தமிழர் தம்பிகளும் அவர் நம்ம தலைமை சொல்லிட்டான், அப்போ நம்ம சக்தி மசாலா புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமாண்டில் பார்த்தேன். அதெல்லாம் என்ன ஒரு இது, முதல்ல சக்தி மசாலாவோட பின்னணியை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கார்பரேட் நிறுவனமும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்த இந்த சக்தி மசாலா நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு 2வது இடத்துக்கு தமிழை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் இந்த நிறுவனத்தை புறக்கணிக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். முதல்ல நம்ம தலைவன் எதுக்கு சொல்லியிருக்கான்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருக்கு பின்னாடி எந்த நிறுவனம் இதை சொல்ல வச்சிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதே எதிர் நிறுவனம் தமிழை கூட இன்னும் பயன்படுத்தலை. அதுக்குண்டான ஆதாரத்தையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்படிப்பட்ட நிலைமையில தலைவனே சொன்னாலும் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்த்து, தவறு என்றால் அந்த தலைவனை எதிர்க்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான தமிழர்கள். நன்றி, வணக்கம்.